ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக பிடிக்க போகுது. ஏன்னா இந்த எபிசோட வேற லெவலான சீன்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கற்றுக்குள்ள போகலாமா. இப்போ ஹீரோ தன்னுடைய குரூப்பை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஏன்பா இன்னைக்கு தான் அந்த ஃபைனல் டே, இன்னைக்கு நம்ம 36வது ஃப்ளோர்ல இருந்து 56வது ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ண போறோம். அதனால எல்லாரும் தயாரா இருங்க. அதிகபட்சமா 51வது ஃப்ளோர்ல நம்ம பெரிய லெவலில் சாதிக்க போறோம். நம்மளுடைய வேலை அந்த இடத்துல முடிஞ்ச உடனே நான் டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ஸை அந்த இடத்துல இருக்க கிறிஸ்டல்ஸ் மூலியமா வர வச்சிருவேன். ஓகே, எங்களுடைய பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க எல்லாருமே தயாரா இருக்க ஹீரோக்கும் என்னமோ சரியில்லை, எதுக்காக என்னுடைய உள்ளுணர்வுக்குள்ள இப்படி மோசமான ஏதோ ஒரு ஃபீலிங் தோணுது. இந்த மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு புதுசா வந்த இவங்களால இந்த மான்ஸ்டர்ஸை இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த ஃப்ளோர்ல இருந்து வர மான்ஸ்டர்ஸால தடுக்க முடியுமா? கண்டிப்பா பாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட இருந்து சண்டை போட்டே ஆகணும், வேற வழியில. ஆனா நல்ல வேலையா டஞ்சனுடைய முக்கியமான ஃப்ளோர்ஸ் எல்லாத்துலயுமே டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் போறதுக்காக தயாரா இருக்கும் போது லகான் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இவன் எதுக்கு தேவையில்லாம நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கான். கரோலினை பார்த்தா உன்னோட பக்கம் ஆர்வமா இருக்கா. ஏன்பா மிஸ்டர் ஆரோன், இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம், அதை நான் வெட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னடியே ஆடு வெட்டுறதுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஒவ்வொரு டைமும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. இங்க வந்ததுல இருந்து ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ ஒரு டிஃபெண்டர், நீ ஒன்னும் அட்டாக்கர் கிடையாது. எனக்கு புரிஞ்சுது, இருந்தாலும் நான் பண்ற எக்ஸ்ட்ராவான வேலையில் அது ஒன்று தான். எல்லாரும் இங்கே கஷ்டப்படும் போது நான் உதவி பண்ண போறேன். அதுக்காக தான் அவ்வளோ ஆர்வமா இருக்கு, வேற எதுவும் இல்லை. அப்புறம் முக்கியமா உங்களுடைய நிறைய அட்வைஸ் எனக்கு கண்டிப்பா அந்த சண்டை போற இடத்துல தேவை. அதனால தனியா விட்டு போயிடாதியா அப்படின்னு அவர் ரொம்ப க்ளோஸா வந்து கேட்க ஹீரோவும், ஏய் இங்க பாரு, இண்டிவிஜுவலா நீ என்ன பண்ண போறியோ அதை லிமிட்டா பண்ணு. தயவு செஞ்சு ஓவர் ஒர்க் பண்ணி ரொம்ப சொதப்பிடாத. ஏன்னா நீங்க எல்லாமே புது பசங்க. இந்த விஷயத்துக்கு புதுசா வந்தவங்கள தேவையில்லாம ஓவர் அதிகமா பவர்ஸை பயன்படுத்தி சொதப்பாதீங்க. கண்ட்ரோலா பயன்படுத்தணும். அதுக்கு சொல்லி கொடுக்க நான் இருக்கேன் கூட. எட போயா, நீ பண்ணாவே இருக்க மாட்டியா. லகான் உன்ன பக்கம் கரோலினா இதெல்லாம் தப்பு. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமஸான ஆல்பர்ட்ன்றவங்க இவங்க கூட தான் சேர்ந்து வேலை பார்த்துருக்கதா சொல்லியிருந்தாங்களே. ஆல்பர்ட்டா? ஓ, நீ ஆல்பர்ட் சென்சிபிள் சொல்றியா? உங்களை அவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் உடைய முக்கியமான ஆளு, எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா அவர் கடந்த வருஷத்துல தான் 92வது ஃப்ளோருக்கு போனப்போ அந்த பிளாக் டஞ்சன்ல ஃபைட் பண்ணப்பவே இறந்துட்டாராம். ஆமா, ஆனாலும் அவர் இன்னமும் ஒரு ஹீரோவா நம்மளுடைய மனசு எல்லா இடத்துலயும் இருக்காரு. கரோலினா ஃபீல் பண்றா. ஹீரோஸ் எல்லாருமே பாவம்பா, தன்னுடைய நண்பர்களையும் ஊரை சேர்ந்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரே விடுறாங்க. நான் ஒரு டிஃபெண்டரா இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். கண்டிப்பா அவர் இறந்த உடனே எல்லாரோடைய சிரிப்பும் அப்படியே மறைஞ்சு போயிடும்பா. அதுதான் அங்க எனக்கு பிடிக்காத விஷயமே. அதனாலதான் அந்த ஒரு தப்பா நான் இந்த இடத்துல பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் மன உளைச்சல்ல அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே வருத்தப்பட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. மனசுல இருக்க மொத்த விஷயத்த சொல்ல ஹீரோ ஒன்று பக்கம் அவளை பார்த்துட்டு இவளை பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகலனாலும் அதனால ஏற்பட்ட விளைவுகளை இவளால உணர முடியுது. அதனாலதான் அவ இந்த அளவுக்கு கஷ்டத்துல பேசிட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு பேச்ச மாத்தி ஆகணும். சரி ஓகேப்பா, என்னைக்கான சண்டை வேற லெவலா இருக்க போது கரோலினா, அதனால தயாரா இருக்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் சோஃபியாவும் ஆரோன், ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நான் அது என்னன்னா, நான் சில விஷயங்களை இன்னமும் லேக் ஆகிறேன். அதனால சாங் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் லகான் இந்த விஷயம் கேட்ட உடனே சோபியா சூப்பர், இந்த விஷயம் தாண்டி நானும் கேட்கணும்னு நினைச்சேன், நீ கரெக்டா கேட்டிருக்க. ஏன்னா நானுமே சாங் ஆகணும். ஆரோன் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் ஆர்வமா கேட்க ஹீரோவும் ஓஹோ இவங்க இப்படி எல்லாம் கேட்கறாங்களே, அது என்னன்றதை காமிச்சிருவோன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கூட்டு பார்க்க உள்ள. அதுக்கப்புறம் 36வது ஃப்ளோருக்கு போக அந்த இடத்துல நம்ம ஆளுங்க எல்லாமே சோர்ந்து போயிட்டு இருக்கும் போது செல்மா பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்க வந்துட்டா. ஆரோன், இன்னைக்கு தான் கடைசி நாள், எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கேன். ஆமா, நல்லபடியா முடிஞ்சா போதும். பசங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல உனக்கு. ஆமா, ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகல் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன இந்த ஆறுதல் மூலியமா என்னுடைய மைண்ட் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இவங்க எல்லாருமே என்ன ஏத்துக்கினாங்க. லகான் அண்ட் கரோலினா ரெண்டு பேருமே வந்து ரொம்பவும் நல்ல பசங்க தான். அதனால அவங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் இந்த இடத்துல இருக்கு. நீ தான் அவங்களுக்கு நிறைய விஷயத்த தெளிவா சொல்லி கொடுக்கணும் இந்த இடத்துல இருந்து. அப்புறம் இந்த டஞ்சனுக்கு வெளியில இருக்கும்போது நீங்க ஆல்பர்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாமா, உண்மைதான். ஆல்பர்ட் நம்மள விட்டு போனதுல இருந்து நமக்கு பெரிய இழப்பு தான் இந்த நாட்டுல. ஏன் இந்த கிரேட் டஞ்சனுக்கு போறதுக்காக ஹீரோ பார்ட்டியில இருக்கவங்க எல்லாருமே ஒரு சிறப்பான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தெரியல. உண்மைதான். பிளாக் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இடம். கண்டிப்பா ஹீரோ பார்ட்டியில சேர்ந்தவங்க எல்லாருமே பக்காவான ஆட்களை கூட்டின்னு போனாதான் கண்டிப்பா அவங்களால திரும்ப உயிரோட வர முடியும். அதன் அடிப்படையில் இவன் அன்னைக்கு அப்படி போயிட்டு தான் திரும்ப உயிரோட வரல. அந்த மாதிரி நான் ஒருத்தர் திரும்ப இழக்கக்கூடாதுன்னு நீங்க எல்லாருமே எச்சரிக்கைக்கிறீங்க. சரியா சொன்னேன். திரும்ப இன்னொருத்தர் அந்த மாதிரி ஆகக்கூடாது யாருமே. அதனாலதான் அவன் போன பிறகு கடினமா இந்த இடத்துல உழைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவன் ஈக்குவலுக்கு பவர்ஃபுல்லான ஆள் இந்த இடத்துல யாராச்சும் நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற, கவலையா படாதீங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ லூசு மாதிரி பேசுறடா. ஆனா நல்லா இந்த இடத்துல அது ஏன்றது நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா அப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளே நம்ம ஹீரோ தான். ஆனா அவனை பத்தி அவனே பெருமை பித்திக்காம நார்மலா பேசுறதுனால தான் அவன் அப்படி சொல்றான். ஆனாலும் நிலைமை மோசமான போல இப்போதைக்கு சமாளிக்க முடியும் நம்மளாலேயே. ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு 2 என்சாண்டர் தான் பார்த்தாது. அதுலயும் முக்கியமா கான்டினென்ட்லயே ரொம்ப பெஸ்டான என்சாண்டரா இருந்தா மட்டும்தான் ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்களால முன்னேற முடியும். பரவாயில்லடா, நீயும் கிளான் லீடர் சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீ என்னுடைய கிளான்ல ஒரு ஸ்வாட்ஸ்மேனா மாறினா நல்லா இருக்கும். சரி, இப்போதைக்கு உன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி எங்களுக்கு இந்த டஞ்சன்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் காமி, அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணு. அதுக்கப்புறம் 40வது ஃப்ளோர் கிட்ட போயிட்டாங்க. செல்மாவும் நம்ம இந்த இடத்துல எல்லா குரூப்ஸும் பிரிய போறோம். இந்த ஃப்ளோரோடைய பாஸை பார்க்கும் போது எல்லாருமே ஒன்றிணைவோம் அப்படின்னு ஆளுக்கு பிரிச்சு விட்டுட்டு அவங்க டஞ்சனுக்குள்ள போக
போக நம்ம ஹீரோ இவங்களை கூட்டு வந்துட்டான். வரும்போதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தா பதட்டமா வந்துட்டு இருக்க ஹீரோ மனதாறுதல் கொடுக்குறான். கவலைப்படாதீங்க, டஞ்சன் இதோடைய வழிகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா மான்சஸ் எப்போ வேணாலும் திடீர்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தயாரா இருங்க. இந்த பிரிச்சு விட்டத்தின் பேர்ல வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னடானா, நீங்க இந்த ஃப்ளோருடைய பாச போய் அடையறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான மான்சஸை நீங்க தனியால சமாளிச்சு அனுபவங்களை சேகரிக்கலாம். லகானோ அப்போ இது லைக் ஒரு ட்ரைனிங் மாதிரி தானே, தோத்து டைப்பரா ட்ரைனிங் ஆக முடியுங்க அப்படின்னு கரோலினாவோ கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துடைய மேப் பத்தின விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். கரோலினாவும் மிஸ்டர் ஹாரோன் உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்றீங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா நீங்க எப்படியாச்சும் எங்களை பதறப்படாம வைக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஒரு வகையில் உண்மைதான், நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல எங்களுக்கு அப்பதான் புரிய வருது நீங்க எவ்வளவு டீப்பா அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்கன்னு. உங்களை மாதிரியான ஒருத்தர் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு தான் சந்தோஷம். அவ சொல்றது உண்மைதான். லோவஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போக நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியல. அது உங்களை மாதிரியான ஒரு ஆள் எங்க கூட வரதுல சந்தோஷம். நீங்க இது வரைக்கும் லோவஸ்ட் ஃப்ளோர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? நான் லோவஸ்ட் ஃப்ளோர்னா இது வரைக்கும் ஒரு 76வது ஃப்ளோர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். சரியா எங்கன்னா ஸ்னோ கவர்டு மவுண்டைன் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அந்த மாதிரியான இடத்துல எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு கரோலினா கேட்க, அதுங்க எல்லாமே ஐஸ் லெசார்ட்ஸ். அப்ப 91வது ஃப்ளோர் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா சோஃபியாவை கேட்க, ஆளுக்கு கேள்வி கேட்டு ஹீரோவை தொலை பண்ணாங்க. ஏன்ப்பா என் உயிர் எடுக்கிறீங்க? ஒருத்தர் ஒரு டைம்ல ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கன்ற மாதிரி ஹீரோ கத்துறான். அதுக்கப்புறம் லூனா பார்த்தா கில்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. வா லூனா, லியோனரா உடனடியா இங்க கில்ட் மாஸ்டர் வரவங்க. கில்ட் மாஸ்டர் இப்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்காரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணல. இல்ல வெயிட் பண்றதுல டைம் இல்ல, இது முக்கியமான விஷயம். நாங்க உடனடியா திரும்பியும் டெலிபோர்டேஷன்ஸ் மூலியமா டஞ்சனுடைய சர்ஃபேஸ்க்கு திரும்ப போனோம். அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போகிறதுல சோஃபியாவும் என்னப்பா இடமே ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ தப்பா படுதுப்பா ஃபீலிங். உண்மைதான், என்னால எந்த விதமான மாஸ்டர் இந்த இடத்துல உணர முடியலன்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்ல. கரோலினாவும் உண்மைதாண்டா, எனக்கு ஃபன்னே கிடைக்கடா கொஞ்ச நேரமா, மான்சாஸ் வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி அவகத்த. லகான ஹீரோ கிட்ட, ஆரோன் எதனால இந்த மான்சஸ் எல்லாம் 40வது ஃப்ளோர்ல வரவே இல்லை இன்னும், இப்படிதான் எப்பவுமே நடக்குமா? இல்ல எக்ஸாக்டா இதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லா ஃப்ளோர்லயும் எப்பவுமே வரும். ஆனா இப்ப வர இந்த ஒரு ஃபீலிங் என்னமோ வித்தியாசமா இருக்கு. டஞ்சன்ல நான் எப்பவுமே உள்ள நுழையும் போது வந்த ஃபீலிங் மாதிரி இல்லை இது. ஒருவேளை மான்சஸ் எல்லாமே எதையோ பார்த்து பயந்துருக்காங்களா, அதனாலதான் வெளியே வராம உள்ளுக்குள்ளே இருக்குங்களா அப்படின்னு ஹீரோ ஒன்னு பக்கம் மனசுக்குள்ளே யோசிக்க, சோபியாவும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குப்பா. கரோலினா கத்தத்திலே பார்த்தா ஒரு மாத்திரை வர வச்சுட்டா, வந்துட்டான் என் செல்லம், வாடா உனக்காக தான் காத்துட்டு சொல்லிட்டு உடனே போயிட்டு அட்டாக் பண்ண. ஹீரோ கரோலினா வெயிட் பண்ண. ஆனா அவன் எதுவுமே கேட்காம போய் அட்டாக் பண்றதுல ஹீரோ கடுப்பாயிட்டு வேற வழி இல்லாம எஜிலிட்டி டவுன் சொல்லிட்டு ஒரு பவர் பயன்படுத்துவான். இதுலயே பார்த்தா அந்த மாத்திரை ஈஸியா அடிச்சிருவான். நான் அடிச்சிட்டேன்ப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் என் கரோலினா உங்ககிட்ட நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம அவசரப்படுறேன்? லகான் ஒரு பக்கம், ஆமா ஆரோன் சொல்றது உண்மைதான், கரோலினா ஒழுங்கா அவர் சொல்றது கேட்டு நடத்துக்கும். இந்த அசுரை காப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. விடுற, அப்ப கூட நான் தோக்கடிச்சல, இந்த முறை நீ ஏதோ சரியா பண்ணிட்டேன். ஆனா இன்னும் அதிகப்படியா வந்தா பார்ட்டியோடைய டிஃபெண்டரா இருக்கிற நீ மத்தவங்களை பாதுகாக்க முடியாம அட்டாக் பண்ண போயிட்டுனா அந்த ஒரு சமயத்துல மத்த மான்சஸ் இவங்களை அட்டாக் பண்ண வந்து அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாத்தியா? அதனால நீ தான் எல்லாரையும் காப்பாத்துவீங்க, தேவையில்லாம உன்னுடைய நண்பர்களை ஆபத்துல தள்ளாத. சரி ஓகே, நீங்க சொல்றது புரியுது, என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு ஃபீல் பண்ணாத. ஆனா உன்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே சிரிப்பாவும் வருது, அதே மாதிரி பெருமையாவும் இருக்கு. ஏன்னா டாஜ் டைப் டிஃபெண்டரா இருக்கிற நீ ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அது இந்த உடம்பு வச்சு நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படின்னு. கவலையப்படாத, இன்னும் சிறப்பா செயல்படலாம். கண்டிப்பா சொல்லி தரீங்களா? உண்மையிலே சொல்லி தரேன், ஆனா நான் சொல்றதை நீ காது கொடுத்து கேட்கணும். கண்டிப்பா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து உங்களை அட்டாக் பண்ற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய அட்டாக்ஸ் மூலமா அதுங்களை ஃபர்ஸ்ட் முதல்ல லாக் பண்ண வைக்கணும். லாக் பண்ண வைக்கணும்னா எப்படி? அது என்னன்னா, ஒவ்வொரு மான்ஸ்டரும் பிசிக்கலி வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்காக அதுங்க தயாரா இருக்கும். ஆனா இன்ஸ்டன்டா அதுங்க உங்களை அட்டாக் பண்ண வர அந்த ஒரு சமயத்துல உங்களுக்கான ஒரு ட்ராப் செட்டிங்க அதுங்க வர அந்த ஒரு செகண்ட்ஸ்ல நீங்க பயன்படுத்தி அதுங்களை ட்ராப்ல மாட்ட வைக்கணும். அதனுடைய கால்களோ உடம்புகளோ அந்த ஒரு ட்ராப்ல மாட்டிடுச்சுன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்க தாமதிக்காம அதுங்க கிட்ட போயிட்டு அதுங்களை ஈஸியா கொண்டுடணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலை இன்னும் சிறப்பா சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னடான்னா, நீங்க எல்லாரும் மான்சஸோடைய அட்டாக் எப்படி வரப்போகுதுன்றத முன்கூட்டியே கணிக்கணும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னடான்னா, சரியா அதோடைய வைட்டல் பாயிண்ட்ஸா இருக்கிற முக்கியமான இடங்களை நீங்க அட்டாக் பண்ணணும். அப்பதான் அதுங்களால சரியா அட்டாக் பண்ண முடியாம திணற ஆரம்பிக்கும். நீ சூப்பரா சொல்லி தரையா, கண்டிப்பா நான் இதை பயன்படுத்த கவலைப்படாத. நீ நான் சொன்ன விஷயத்தை நினைச்சு கரெக்டா பண்ணிட்டியோ இல்லையோ, உனக்குன்னு வேலை ஒன்னொன்னு இருக்கு, அது மட்டும் மறந்துடாது. அது என்னன்னா டிஃபெண்ட் பண்றது. ஒரு டிஃபெண்டரா டிஃபெண்ட் பண்றது தான் உன்னுடைய மெயினான வேலை, அதையும் மறந்துடாது. எனிமேஸோடைய அட்டென்ஷன் நீ இருக்கிறது மட்டும் இல்லாம எனிமேஸோடைய அட்டாக்கையும் நீ பிளாக் பண்ணணும். நல்லா புரிஞ்சுது. அடுத்தது எனக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லிட்டு இலகான் வரான். அதுக்கப்புறம் கில்ட் மாஸ்டரை பார்த்துட்டாங்க. அவரும் கேட்கறாரு, ஒலிவியர் என்னாச்சு? அவனெல்லாம் வாய திறக்கல கம்முனாட்டினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லூனா கடுப்புல, கில்ட் மாஸ்டர் நான் இங்க வந்ததுக்கான காரணமே உங்களுடைய ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருந்து அனுப்பி எங்களுக்கு டெலிபோர்டேஷன் மூலமா டஞ்சனுடைய சர்ஃபேஸ்க்கு அனுப்புங்க. எதுக்காக நீ இதை கேட்கற? அதுவும் இல்லாம டெலிபோர்டேஷன் இந்த இடத்துல இருந்து பண்ணணும்னா நமக்கு அதிகப்படியான காஸ்ட் செலவாகுமே, மனசோன்ஸ் நிறைய தேவைப்படுமே. எமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூல்ஸ் இருக்கு. என்னதான் ஆச்சு அப்போ? உண்மை என்னன்னா 92வது ஃப்ளோருடைய பாஸா இருக்கிற பிளாக் டிராகன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுச்சு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த டஞ்சனுடைய லோவர் அப்படின்னா மிடில் ஃப்ளோருக்கு தான் அது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அதுக்கப்புறம் நடந்த எல்லா விதமான விஷயங்களும் சொல்றதுல அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, அப்போ அதை சமாளிக்க முடியாம தான் நீங்க அந்த ஃபிளிக்கர் கேட்டை பயன்படுத்திருக்கீங்க. ஆனா அது வழியா அது போயிடுச்சா? சரி ஓகே, ஆனா எனக்கு இப்போ புரியாத விஷயமே அது எந்த இடத்துல போயிருக்குன்றது தான். லூனாவும் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம எந்த விதமான மேஜிக் ஐட்டமும் மானாவும் அதோடைய சென்ஸ்ல எங்களுக்கு வரல. அதனால அது எந்த டைம் எந்த இடத்துல அபயர் ஆகணும்னு தெரியாது. இதுல இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம உடனடியா எல்லா விதமான ஆட்களையும் டஞ்சனை விட்டு வெளியே வர சொல்லணும். அந்த ஒரு பயத்துல தான்
தான் நாங்களே அந்த விட்டு ஓடி வந்தேன். இப்போ இமிடியேட்டா அந்த நம்ம டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி அங்க போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாத்தலாம். கண்டிப்பா உள்ளுக்குள்ள போன ஆட்கள் இறந்துருவாங்க. அவங்க உயிரை காப்பாற்றணுன்ற மாதிரி லூனா சொல்றதுல லியோனாராவும் கில்ட் மாஸ்டர் நம்மளுடைய கில்டோடைய ரூல்ஸ் படி வந்து நம்ம முதல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர் ரூல்ஸை பத்தி இந்த டைம்ல பேச, ஏய் பைத்தியமே என்னடி பேசிட்டு இருக்க, இந்த டைம்ல தாண்டி நமக்கு அங்க பல பேருடைய உயிர் ஆபத்துல இருக்கு, அவங்கள காப்பாற்றணும்ல, நமக்கு டைம் இல்ல அப்படின்னு அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உனக்கு என்ன நான் அட்வைஸ் கொடுக்கணும், அது ஒண்ணு இல்ல, என்னுடைய மேஜிக் பவர்ஸ்ல நான் இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, அதுக்கான எதனா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஓ இந்த என்சைன்மெண்ட்ல சொல்றியா, எதுவும் ஐடியா இல்லையா உங்களுக்கு என்ன மேல? எங்க பாரு எனிமீஸை பொறுத்தவரைக்கும் அட்வான்ஸ் டைப் சப்போர்ட் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தன்னுடைய சப்போர்ட் மேஜிக்ல அந்த எனிமீஸை கொஞ்சமாச்சு நீங்க வந்து உங்களுடைய சார்பா அதை ஸ்லோ டவுன் பண்ணணும். ரெண்டாவதா உன் கூட இருக்கிற பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்காக நீ அவங்களுக்காக நிறைய பவர்ஸை கொடுக்கணும். இதுதான் உன்னுடைய மெயினான 2 வேலை. பத்தத்துக்கு அந்த மான்சஸோடைய மூமெண்ட்டையும் நீ கணிக்கணும். அதனால முழுமையா உன்னுடைய பவர்ஸை வந்து தேவையில்லாம வீணடிக்கவும் கூடாது, அதை அக்யூரேட்டா நீ பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்றேன், ஃப்ளோருடைய பாசஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த பாசஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய சப்போர்ட் மேஜிக் ரொம்ப பெரிய லெவலில் எல்லாருக்கும் பயன்படும். நீ கொஞ்சம் சொதப்பிட்டனாலும் உன்னுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே அதுக்கிட்ட இறந்துருவாங்க, நீ இறந்து போயிடுவ கடைசியில். அதுவும் இல்லாம இந்த ஃப்ளோர்ஸை பொறுத்த வரைக்கும் போக போக ஆபத்துகள் இன்னும் அதிகமாகும். நீ இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை எல்லாத்தையும் கவனிக்கணும். அதனால நீ டைரக்டா மாச்சஸ் மேல அட்டாக் பண்றதை காட்டிலும் உன்னுடைய நண்பர்களுக்கு நீ அதிகப்படியான என்சைன்மெண்ட் பவர்ஸை பயன்படுத்தினா அந்த சப்போர்ட் மேஜிக் வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணி அவங்க மாச்சஸ் அடிப்பாங்க. நீ தான் இந்த பார்ட்டியோட மிகப்பெரிய தூணாவே இருப்பேன். ஆனா எல்லாத்துக்கும் நான் தயாரா இல்லையே பெருசா, அப்படி மட்டும் சொல்லாத. எடுத்தவொடனே யாரும் இதில் மாஸ்டர் பண்ண முடியாது. இந்த ஃப்ளோர்ன்றது உனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரினே வச்சுக்கோ. ஆனா இந்த ஒரு ட்ரைனிங் உன்னுடைய லைஃப் சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா இதில் நீ கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உயிர் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான அனுபவங்கள் தான் உன்னை பெரிய லெவலில் மாற்ற போகுது. நல்லா புரிஞ்சது சார். சரி உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிச்சிக்கிறேன். இங்க பாருங்கன்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்ததுக்கு ஒரு 2 wolves வர ஹீரோ டக்குன்னு தன்னுடைய பவரை நின்ன இடத்துல பயன்படுத்த அதுங்களை அப்படியே சொல்லி விடுவான். இது நான் சொன்னல, இது ஒரு ட்ராப் மேஜிக். எனிமீஸ் நம்மளை நோக்கி அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சரியான இடத்தை குறிப்பாத்து அவங்களுக்கான ட்ராப்பை செட் பண்ணி அவங்களை பிடிக்கணும். எப்போ அதை செட் பண்ணீங்கன்னு சோஃபியாவை கேட்க, இல்ல அவங்க வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே சரியான இடத்த சூஸ் பண்ணி நான் உடனே போட்டேன். ஏன்னா எனிமீஸ் எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு தேடி வரும். ஆனா அந்த டைம்ல நீங்க இடத்த பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணி போட்டே ஆகணும். நீங்க அதுக்கு முன்னாடியே செட் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்படியேங்கப்பா இவ்வளவு விஷயம் இருக்கா, நீங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா லகான் சந்தோஷமா வரும். இவர் உண்மையிலே வேற லெவலான என்சென்டர் தான். அப்புறம் சோஃபியா அவரோட பக்கம் பார்த்தா வைக்கப்பட்டு இருக்கா. இங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா அந்த டெலிபோர்டேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே காமெடி பேசுங்க தான், பெருசா ஏதோ வந்து பண்ண மாட்டானுங்க, பெரிய ஆள் நினைப்புல மட்டும் இங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. கில்ட் மாஸ்டர் தன்னுடைய சக பவர்ஃபுல்லான ஆளுங்க கிட்ட வந்து இந்த மாதிரி டெலிபோர்டேஷனுக்காக உங்களுடைய பவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தர் இவனுங்க பண்ண தப்புனால எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உதவியை ஏற்றுப்பனா நான் பண்ணா நான் இதை பண்றேன்ற மாதிரி கேட்க உடனே பார்த்தாலும் ஆளுங்க சொல்லுவாங்க, என்னது இது இன்னும் எங்களுடைய தப்பு கிடையாது, வாயை மூடுங்க, நீங்க பண்ண வேலையால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. சரி முதல்ல நீங்க ஸ்பெல்லில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை அப்புறமா பேசிக்கலாம். அந்த இடத்துல பல பேருடைய உயிர் காத்துட்டு இருக்கு, நமக்காக அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கில்ட் மாஸ்டர் சொல்ல லூனா மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருப்பா. ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சோஃபியாவுக்கு பேரலல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பவரை பத்தி சொல்லுவான். இது எந்த மாதிரியான எபிலிட்டி, எந்த ஒரு எஜிலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் மூலியமா 2 அல்லது அதுக்கும் மேலான ஸ்பெல்ஸை நீ ஒரே டைம்ல பயன்படுத்தணும். இது கண்டிப்பா ஒவ்வொரு அட்வான்ஸ்டான காஸ்டிங் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனா அது ரொம்ப டிஃபிகல்ட் மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல இப்போதைக்கு 2 மண்ணு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணு 3க்கும் மேல 4க்கும் மேலன்னு. அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ அதிகப்படியா பயன்படுத்தணும், அதிகமாவா. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, டஞ்சனுடைய டீப்பான ஒரு சைடு இருக்கு. அந்த சைடுக்கு நீ எப்பெல்லாம் போறியோ அப்போ உன்னால மான்சஸ் எதையுமே பெருசா தோக்கடிக்க முடியாது இந்த லெவல் இருந்தினா. ஆனா சிங்கிள் ஸ்பெஷல் ரேங்க் ஸ்பெல்ஸை நீ பயன்படுத்தினா அதுங்க பெருசா வேலை செய்யாம போயிடும். ஒன்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி அட்டாக் பண்றதுக்குள்ள அதுங்க ஒன்னு அடிச்சு போட்டுரும். ஆனா இதுவே நீ அதை விடவும் டசன்ஸ் கணக்குல அதிகப்படியான ஸ்பெல்ஸை நீ பயன்படுத்தும் போது அது எதிர்பார்க்க முடியாத பெரிய அடியா தான் அதுகளுக்கு இருக்கும். அப்படியே இது கேட்கவே நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களை வீக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அப்படி கிடையாது. நான் எல்லாமே நீங்க இவ்வளவு தூரம் கூட வரதுக்கு தகுதியான ஆட்கள் தான். முக்கியமா வந்து உன்னுடைய அக்கா நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ்ல உனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செல்மா பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். என் தங்கச்சி இந்த அளவுக்கு வளர்த்துட்டானு அப்படின்னு அவன் சொல்றது போது இன்னொரு பக்கம் அவளும் பார்த்தா வெக்கப்பட்டினே. ஹாரூன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், நீங்க எங்க அக்கா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா, உங்களுக்கு வேணா விட்டுருங்க மாதிரி வெக்கப்பட்டு கேட்க ஹீரோவை வெக்கப்பட்டு இல்ல நான் சொல்லித்தரேன், நீங்க அவ்வளவுப்படாத அழுவாதமா. ஆனா பிரச்சனை என்ன செல்மா கடுப்பாயிடுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிற மனசுக்குள்ள. உங்க அக்கா கறி ஒத்துக்க மாட்டேலேமா, செல்மா சொன்னா நான் ஒத்துக்கிறேன்ப்பா கத்து கொடுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அடி வாங்க நானா தானே இருப்பேன். அப்புறம் கில்ட் மாஸ்டர் பார்த்தா இந்த இடத்துல டெலிபோர்டேஷன் ஸ்பெல் வந்து தயாரா இருக்கேன், நான் உடனடியா ஹீரோவுடைய பார்ட்டி கூட சேர்ந்து இந்த இடத்துல வந்து கிளம்பி அந்த பிளாக் டிராகன் அழிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றதுல இன்னொரு பக்கம் நம்ம பாலங்கள்லாம் கடுப்பாயிடுவாங்க. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் ரெக்கவரே ஆகல, ஃபைட்டுலாம் நாங்க தயாரில்ல தொட்டு அவங்க பயத்துல புலம்ப. ஆனா லூனாமோ இல்ல சரி ஓகே நாங்க ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றதுல இவங்க மேல கடுப்பாகிறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த டஞ்சனோடைய ஃபைனல் பாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. செல்மாவும் எல்லாரும் தயாரா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, நாங்க பாஸை எதிர்க்க போறோம், நாங்க எதிர்க்கிற விஷயத்தை எல்லாரும் உன்னிப்பா கவனிங்க, அப்பதான் இதெல்லாம் கவனிச்சு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஹீரோவும் ஆமாப்பா நீங்க சரியா கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ் மாஸ்டர் பார்த்தாலாம் பாலங்க ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோ தான் இதுல இருக்கிறதுலே பிரமாதமா ஐடியா கொடுத்து சண்டை போட வைப்பான். எல்லாருமே சீக்கிரமாவே கொண்டாடுவாங்க. நம்ம பசங்க பார்த்துட்டு சக்காயிருவாங்க, என்னப்பா சில செகண்ட்ஸ்லேயே போட்டு தள்ளாங்க. சோஃபியா ஒரு பக்கம் ஹீரோவுடைய இந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இவர் மாதிரி தான் நான் ஒரு அட்வென்ச்சரா மாறணும்னு யோசிக்கிறேன், இவங்க ஒரு நல்ல பார்ட்டியா இருக்காங்கன்ற மாதிரி அவ பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒலிவியர் போகும்போது லூனா கிட்ட எதுக்காக நீ தேவையில்லாம கில்ட் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி
ஃப்ளோர் 40 அப்படின்னா 50வது ஃப்ளோர்ல இருக்கிற மக்களை போயிட்டு காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஏங்க பொண்ணு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஃப்ளோர்ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாரோன் சரியா இருப்பான். எனது ஹாரோன் இருக்கான்ற மாதிரி இவன் கடுப்பாவே இன்னொரு பக்கம் அந்த சோனியாக்காரி பொண்ணு பார்த்தா எனது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடர்ன்றவன் அங்கதான் இருக்கானா. எங்க பாருங்க, உங்களுக்கு வரத்துக்கு விருப்பம்னு நீங்க இதை விட்டு கிளம்பலாம். ஆனா நான் கண்டிப்பா ஹாரோனை போய் பார்த்தே ஆவேன். இப்போதைய நிலைமையில நம்ம தான் வீக்கஸ்ட் எஸ் ரேங்க் பார்ட்டி. பழைய மாதிரி ஹாரோன் வந்தா மட்டும் தான் பிளாக் டிராகன் நம்மளால தோக்கடிக்க முடியும். இந்த நிலைமையில நம்மளால தோக்கடிக்க முடியாது. உடனே பார்த்தா டெரிக் வந்து கடுப்பாயிடுவான். என்னது நம்ம வீக்கஸ்டான உங்களை எவ்வளவு தெரிஞ்சு அப்படி சொல்லுவ நீ தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் டென்ஷனுக்குள்ள சண்டை போடும்போது நீ கோழ மாதிரி பயந்துட்டு இருந்ததை கவனிச்சா இல்லையா? ஹாரோன் இல்லாம நம்மள ஒண்ணுமே இல்லை. நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா கண்டிப்பா இதுதான் வழி. அதுக்கப்புறம் 50வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு நண்டு பாஸ் மாஸ்டர் இருக்கு. செல்மாவும் ஹாரோன் தயாராப்பா? ஏன் இப்படி சொல்றேன்? ஏன்னா நீ தானே இந்த இடத்துல பர்ஃபெக்டா எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குற. ஒன்னு நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். நீ அந்த இடத்துல எல்லாருக்கும் வழி காமி, அவங்களும் சரியா சண்டை போடுவாங்க. ஏன்னா நம்ம சீக்கிரமா இந்த விஷயங்களை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும்ல. என்னப்பா என்ன போயிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஈஸியான விஷயம் தானே இது. சரி ஓகே நான் பண்றேன். ஹீரோ அதுக்கப்புறம் உடனே அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய பவர்ஸை காமிச்சு அவங்களுக்கு வழிகாட்டியோட அதோடைய கதையை முடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பண்ண அட்டாக்ல வாய பொழந்துருவாங்க. ஏய் என்னடா இவன் இவ்வளவு சாங்க இருக்கான். சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே அதோடைய கைகளை வெட்டிட்டான். இந்த விஷயத்துக்கு பேர் தான் இம்பாக்ட். ஒரிஜினல் ஸ்பெல்ஸை காட்டிலும் இதுக்கு கொடுக்குற என்சான்மென்ட் பவர்ஸ் மூலியமா அதுல ஏற்படுற அழுத்தத்தின் காரணமா அதோடைய கைகளை என்னால ஈஸியா வெட்ட முடிஞ்சு. கிட்டத்தட்ட சிங்கிள் அட்டாக் பண்றது காட்டிலும் இது 100 டைம்ஸ் ரொம்ப அதிகப்படியா பவர்வா இருக்கும். செல்மா ஒரு பக்கம் சப்போர்ட் மேஜிக்கோட எல்லாருக்கும் உதவி பண்றதுல எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா அந்த நண்டு மாஸ்டரை கொண்டுடுவாங்க. ஹீரோவும் திருப்தியா இருப்பாங்க. எல்லா விதமான வேலையும் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் தான். எல்லா பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல வேலை எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சடனா யோசிக்கும் போது என்னடா இதுன்ற மாதிரி ஹீரோக்கு திடீர்னு ஒரு சென்ஸ் வரும் பாருங்க. யாராலையுமே சென்ஸ் பண்ண முடியாது. ஹீரோ மட்டும் தான் சென்ஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த ஒரு போர்ட்டலுக்குள்ள இருந்து பார்த்தா பிளாக் டிராகன் வெளியே வருது. சோபியா ஒன்னு பக்கம் பார்த்துட்டு பயந்துடா. செல்மாவும் பார்த்துட்டு அதிர்ச்சிட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, பிளாக் டிராகன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி அதிர்ச்சி. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல வேற லெவலான ஃபைட் சீன் காத்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமே தொடர்ச்சியா பாக்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம போற நிறைய ஆன்லைன் சீரிஸும் சரி, ஃபினிஷ் அனிமோ சரி, அதுக்கும் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.